கோமதி கோமதி என்னங்க கூப்பிட்டீங்களா? என்னம்மா காலையில் எங்க கிளம்பிட்டு இருக்க போல இருக்கு? எங்க வேண்டாம் அவளே சொல்ற. எங்க போறோங்கிறத சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறான் போல இருக்க. ரஞ்சிதாவை பார்க்க போறோம்னு நிஜத்தை சொல்லுவோம். என்ன பிளான் பண்ணுவாங்களோன்னு அப்பதான் இவன் மண்டை காய்வான். என்னங்க எங்க போறேன்னு கேட்க மாட்டீங்களா? நீயே தானம்மா சொல்லணும், கிளம்பும்போது நான் எப்படி கேட்கறது? அதுவும் சரிதான். ரஞ்சிதா ஏதோ முக்கியமா பேசணும்னு கூப்பிட்டா அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஓ, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது அவகிட்ட பேசினாதாங்க தெரியும். போயிட்டு வந்து சொல்றேன். இவளை ஃபாலோ பண்ணி போலாமா? இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா. நம்மளாம் எது இவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் சிக்கிக்கணும்? இவளே போயிட்டு வந்து சொல்றலான்னு பாப்போம். அது சரி, இன்னைக்கு என்ன நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்க போல? அதுவாமா, ஒரு கிரவுண்டை ஃபைனல் பண்ற விஷயமா அந்த ஓனர் போய் பார்க்கணும். அவர் காலையிலே வர சொல்லியிருக்காரு. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. உன்னை எங்கேயா ட்ராப் பண்ணமா? வேணாங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன், நீங்க போங்க. அப்படியா? சரி, ஓகே, நாங்க வந்துடுறேன். மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது அயன் பண்ணணுமா? இல்ல மாமா, அயன் பண்ணி தான் இருக்கு. ரஞ்சிதா, ரஞ்சிதா. வரேன். ரஞ்சிதா, சொல்லுங்க அருண். என்னாச்சு, இன்னைக்கு நீ லீவா? ஆமா அருண். ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, என்ன சீக்கிரமா வாங்கன்னு சொன்னாங்க. நீ லீவுன்றது அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. சாரி அருண், சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா மறந்துட்டேன். ரஞ்சிதா, நீ லீவு நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்திருக்க. கூடவே இருக்க, என்கிட்ட சொல்லணும் உனக்கு தோணலையா? டேய் மாப்பிள்ள, ஏதோ ஒரு நினைப்புல மறந்துருப்பா, அத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க. சரி, எதுக்கு லீவ் போட்ட? அருண், நானும் ரஞ்சிதாவும் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? என்ன விசேஷம்? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அருண். நம்ம வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இனிமே அப்படியெல்லாம் நடக்க கூடாது, வீடு அமைதியா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் போறோம். இந்த நாள்ல வேண்டிக்கிட்டா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல கூட. நாங்க மட்டும் போய் பூஜை பண்ணா போதும் அருண், நீ வரணும்ன்ற அவசியம் இல்ல. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. ஆமா அருண், நம்ம 2 பேருமே லீவ் போட்டுட்டா அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம இது லேடிஸ் விஷயம், அதான் நாங்க மட்டும் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, ஓகே ரஞ்சிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பை. ரஞ்சிதா, போலாமா? சிம்ரன், இருங்க, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க எங்க வரீங்க? நானும் கோயிலுக்கு வரேம்மா, அதுக்கு தான் சட்டையெல்லாம் அயன் பண்ணிருக்கேன். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 பேரா போக கூடாது. நானும் ரஞ்சிதாவும் போயிட்டு வந்துடுறோம், நீங்க வீட்லயே இருங்க. அது இல்லாம ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பலாம் வா. சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சிருந்தேன், இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்களே.